வாக்களித்தல் என்பது ஒவ்வொரு குடிமகனின் ஜனநாயக கடமை. நாம் ஒவ்வொருவரும் அளிக்கிற வாக்குதான் அடுத்த 5 வருடங்களுக்கான ஒரு நாட்டின் ஒரு மாநிலத்தின் தலையெழுத்தை நிர்ணயிக்கிறது. ஆனால் அப்படி வாக்களித்து எங்களுக்கு என்ன கிடைத்தது? இந்த தேர்தலில் நாங்கள் வாக்களிக்கப் போவதில்லை என்று தேர்தலையே புறக்கணித்திருக்கின்றனர் பெரும்பத்து, இந்திரா காலனி, இளையநேரி ஆகிய 3 கிராமத்தினர்கள். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே அமைந்திருக்கிறது இந்த 3 கிராமங்கள். மாநிலம் முழுவதும் நேற்று வாக்களிப்பதற்காக காலை முதலே மக்கள் வாக்குச்சாவடிகளுக்கு தாரை தாரையாக சென்று வந்த நிலையில் இந்த கிராமங்களைச் சேர்ந்தவர்களுக்காக அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடி வெறிச்சோடி காணப்பட்டது. 3 கிராமங்களையும் சேர்த்து மொத்தம் 969 வாக்காளர்கள் உள்ள நிலையில் 2 பெண்கள் 3 ஆண்கள் என மொத்தம் 5 பேர் மட்டுமே வாக்களித்துள்ளனர். வேறு யாரும் வாக்களிக்காமல் தேர்தலை புறக்கணிக்க என்ன காரணம்? இப்போ நாங்கள் இந்த ஓட்டை நாங்கள் பெரும்பத்து, இளைநீர் 3 ஊரும் நாங்கள் ஓட்டு போடவுடன் முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு காரணம் கலெக்டர் யாருமே இங்கே எங்களுக்கு அந்த இரட்டைக்குல விஷயத்தில் நேரடியாக விசாரணை பண்ணலை. அதனால நீதி கிடைக்கல. அதனால நாங்கள் இதை ஓட்டை நாங்கள் பண்ணிக்கோம். வேற ஒன்றும் இல்லை. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். இங்கேருந்து ரோட்டில் கேமரா வைக்கல, ஒன்றும் வைக்கல சொன்னாங்க. அது நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால் எங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுத்தா நாங்கள் அடுத்தது முறை ஓட்டு போடுவோம். இப்போ நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். மார்ச் 2ஆம் தேதியன்று இரவு நடந்த அந்த நெஞ்சை நடுங்க வைத்த சம்பவம் தான் பெரும்பத்து உள்ளிட்ட 3 கிராம மக்களின் இந்த முடிவுக்கு காரணம். அன்றைய தினம் பெரும்பத்து கிராமத்துக்குள் இருசக்கர வாகனங்களில் வந்தவர்கள் கண்ணில் பட்டவர்களையெல்லாம் அரிவாள்களால் சரமாரியாக வெட்டினர். இந்த தாக்குதலில் மாற்றுத்திறனாளியான ஜான், வடமாநில கட்டிட தொழிலாளியான திரானத் கட்டா ஆகிய இருவரும் உயிரிழந்தனர். இந்த ஓட்டை புறக்கணிச்சு 3 ஊர் பெரும்பத்து, இந்த இளைநேரி, இங்கே இப்போ இந்திரா நகர் 3 கிராமம் தேர்தலை புறக்கணிச்சு இருக்கோம். இதுக்கு காரணம் என்னன்னா, ஜான் மார்க் என்பது படுகொலை செய்யப்பட்டது காரணத்தை கண்டிச்சு அதுக்கு இது வரைக்கும் என்ன விதமான நீதி வழங்கலை, நியாயம் வழங்கலை. எங்களுக்கு இதை கொலை சம்பந்தமாக நாங்கள் வச்ச கோரிக்கைகளை இன்னும் அரசாங்கம் நிறைவேற்றி தரல. எங்களுக்கு 24 மணி நேரம் போலீஸ் பாதுகாப்பு, பூத்தில் 24 மணி நேரம் போலீஸ் இருப்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இன்னும் அது நிறைவேற்றலை. இங்கேருந்து எங்கள் ஃபயர் சர்வீஸ் வரைக்கும் சிசிடிவி கேமரா அமைச்சு உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுறதுன்னு சொன்னாங்க. இன்னும் அதுவும் நிறைவேற்றலை. கேட்டால் இப்போ அவங்க சொல்கிறாங்க ஊர்லேருந்து நீங்களே சிசிடிவி கேமரா வச்சுக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கேருந்து அங்கே வரைக்கும் நல்ல மின் விளக்கு அமைச்சு உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிற அளவுக்கு பண்ணி தரேன்னு சொன்னாங்க. இன்னும் அதுவும் பண்ணலை. ஓட்டு போடுறதுக்கு மட்டும் வாங்க, இல்லைன்னா உங்களுக்கு தண்ணியை கட் பண்ணிடுவோம், கரண்டை கட் பண்ணிடுவோம், எங்களோட பாதுகாப்புக்கு எந்த உத்தரவாதம் கொடுக்காம இதை மட்டும் சொல்லி அரசாங்கம் இன்னமும் சொல்லிக்கிட்டே இருக்குது. வேட்பாளர்கள் யாருமே உள்ளே பேசலை. யாருமே எங்கிட்ட நேரடியாகவும் பேசலை, மறைமுகமாகவும் பேசலை. இன்னும் இந்த தேர்தல் புறக்கணிச்சு நிற்கும். எங்கள் கோரிக்கை நிறைவேறது வரைக்கும் இதை வாபஸ் வாங்க போகிறது இல்லை. உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு அரசு என்ன செய்தது? எங்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லாத போது நாங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற கேள்வியை முன்வைக்கின்றனர் இந்த 3 கிராம மக்களும். இந்த ஊரில் 40 வருஷமா இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இது 40 வருஷமா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை இது வரைக்கும் யாருமே இந்த பிரச்சனை உள்ள இது பண்ணதே கிடையாது. எப்படின்னா இது எப்படி சொல்லலாம், ஒரு ஜாதி வெறி தாக்குதல் தான், அப்படிதான் நாங்கள் சொல்ல முடியும். ஆனால் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, இவ்வளோ இது நடந்திருக்கு. யாருமே எங்களுக்கு எதுவுமே இது பண்ணலை. நீங்கள் இப்போ ஓட்டு நாங்கள் புறக்கணிப்புன்னு போர்டு கூட வச்சுருந்தோம். ஆனால் அதையுமே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்லா போர்டு கீடெல்லாம் பிச்சு போட, கொடியை பிடிங்கி போட தான் செஞ்சாங்களே தவிர எங்களுக்காக எதுவுமே செய்யலை. யாராவது ஒரு ஆள் இந்த எலெக்ஷனில் நிற்காங்களா, யாருமே ஒரு ஆள் கூட எங்கள் ஊரில் இது வரைக்கும் பேசவே இல்லை. அதனாலங்க நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு இதில் இருக்கோம். இது வரைக்கும் யாருமே எல்லாரும் ஒன்று சேர்ந்து யாருமே ஓட்டு போடலை. எங்களுக்கான பாதுகாப்பு எதுவுமே இல்லை. எல்லாரும் மனுஷங்க தானே, எங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பை கொடுங்க, அவ்வளோதான் நாங்கள் சொல்லுதான். எல்லா மக்களும் இல்லவே இல்லை, எந்த பாதுகாப்பு இல்லை. இவ்வளோ சம்பவம் நடந்திருக்குன்னு பாருங்க அண்ணா, நீங்களே எய்த்தால ஆப்போசிட்டில் பாருங்க அண்ணா இருக்குது, அந்த காவல் நிலையம் புற காவல் நிலையங்காங்க. அதில் எந்த போலீஸ் கூட இது வரைக்கும் இல்லை. ஆரம்பத்தில் 4 நாளைக்கு எல்லாம் சுற்றி நின்னாங்க. இப்போ வரைக்கும் எதுவுமே கிடையாது. எங்களுக்குன்னு சொல்லி எந்த பாதுகாப்பும் கிடையாது. எங்களை இன்னுமே அவங்க கீழே தான் வச்சுருக்காங்க.